இடைப்பட்ட காலத்தில் விடுபட்டு கிடந்த ஆலய தரிசனமானது இதோ பக்தி பரவசத்தோடு ஆர்ப்பரிக்கும் துள்ளலோடு மீண்டும் உங்களுக்காக அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. எந்நேரமும் வற்றாத ஜீவ நதியாகிய துங்கபத்திரை நதிக்கரையில் கர்நாடகாவின் ஹொசப்பேட் நகரத்திற்கு அருகில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஓர் இமாலய பேரரசு வீற்றிருந்தது. இன்றைய காலகட்டங்களில் அது வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்றாலும் அதன் சிதிலங்களே எஞ்சியிருந்த சூழலிலும் அதன் பெருமை மாறாமல் அதன் உச்சந்தொட்ட சிற்ப வேலைப்பாடுகள் நம்மை வசீகரிக்கச் செய்கின்றன. அப்படி ஓர் ஆலய தரிசனம்தான் நாம் கண்டு கொண்டிருப்பது. விஜயநகர பேரரசின் பெரும் கோவிலாகும் இது. விருபாக்ஷர் ஆலயம் என்று அழைக்கப்படும் சிவதலமாகும். எத்தனை பேரரசர்கள் வந்து வணங்கி இறைவனின் அருளை பெற்று கோடிக்கணக்கான மக்களை கொண்டு விஜயநகரம் என்ற விஜயபுரியை அமைத்து கட்டியாண்ட பேரரசின் ஓர் சிம்மாசன ஆலயமாகும் இது. சென்னையிலிருந்து வியாழக்கிழமை கிளம்பும் ஹூப்ளி ரயில் வழியாக கர்நாடக மாநிலத்தின் ஹொசப்பேட் எனும் நகரில் இறங்கி அங்கிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் மாபெரும் ஆலயம்தான் இந்த விருபாக்ஷர் ஆலயம். காலை முதல் மாலை வரை சுற்றி பார்க்க அருமையான சுற்றுலா தலமாகவும் வணங்கி மகிழ அற்புதமான பக்தி பரவசமூட்டும் அழகிய ஆன்மீக தலமாகவும் இந்த விருபாக்ஷர் ஆலயம் அமைந்திருக்கிறது. எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி புரிந்து காலங்காலமாய் வளர்த்து வார்த்தெடுத்த அற்புத நகரம்தான் இந்த விஜயநகர பேரரசு. துங்கபத்திரை நதிக்கரையில் இன்றும் இதன் சோகம் சொல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. துங்கபத்திரை நதியின் அலைகளும் ஆர்ப்பரிக்கும் சப்தங்களும் விஜயநகர பேரரசின் அக்காலத்து எழுச்சிகளையும் மக்களின் வளர்ச்சிகளையும் நம் காதுகளில் இன்றும் சலசலவென்று கூறிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படி ஓர் அற்புதமான இடம்தான் இந்த விஜயநகர பேரரசின் அம்பி நகரமாகும். அன்பு நண்பர்களே, வாருங்கள், வாழ்க்கையில் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் இதுபோன்ற பேரரசுகளின் வாழ்வியலை கண்டும் கேட்டும் மகிழும்போது நம் உள்ளமும் உற்சாகம் கொள்கிறது. நம் வாழ்க்கையும் நமக்கு ஓர் பாடத்தை புரிந்து கொள்கிறது. அப்படி ஓர் அற்புதமான இடம் இந்த விருபாக்ஷர் ஆலயமாகும். சிவனின் அற்புதமான தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நித்தம் ஒரு ஆலயத்தை இனி நித்தம் காண்போம். தொடர்ந்து சந்திப்போம். வாருங்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.